உக்துப்லி பி அர்லி கதா வ கதா பி அர்லி ஷாம். ஷாம் நாட்டிலே, ஷாம் என்றால் சிரியா, அந்த காலத்தில் ஷாம் என்பது சிரியா, பலஸ்தீன், ஜோர்டான், இது எல்லாம் இணைந்த ஒரு பெரிய ஒரு பகுதியாக நாடாக இருந்தது. பிற்காலத்தில் பின்னாடி தனித்தனியா பிரிச்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஷாம் நாட்டில் எனக்கு இந்த பகுதிகளை எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்ட்டு கேட்கிறாங்க. ஷாம் நாடு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க கைவசத்திலேயா இருக்குது? அந்த நேரத்தில் இப்படி கேட்கிறாங்க. அது முஸ்லிம்களுடைய கைவசத்தில் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்த்தாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா தல்ஹரன்ன அலைஹா, கண்டிப்பாக நீங்க ஷாமை வெற்றி கொள்வீர்கள். யார் சொன்னாங்க? சஹாபி சொல்றாங்க, கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கத்தான் போறீங்க, இப்பவே எனக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபி கேட்ட மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அப்படியா, ஷாம்ல உனக்கு இந்த பகுதி உனக்குரிய பகுதி எழுதி கொடுத்தாங்க. எப்படி எழுதி கொடுக்க முடியுது? நம்பிக்கை, கண்டிப்பாக அது முஸ்லிம்களுடைய வசமாகும். நம்முடைய லட்சியம், நம்முடைய இலக்கு பைத்துல் முகத்தஸ். ஒரு மூமின் பைத்துல் முகத்தஸ் யார் என்ன நடந்தா என்ன, எங்க போனா என்ன, அப்படி இருக்க முடியாது. அது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது முஸ்லிம் அல்லாதவருடைய கையில போகுதா, அது பால்படுத்தப்படுகிறதா, இதையெல்லாம் பார்க்கும்போது ஈமானிய அடிப்படையில் நமக்கு ஒரு கவலை வரணும், ஒரு அக்கறை ஏற்பட வேண்டும் அந்த ஆலயத்தின் மீது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய வசமாகும் என்பதை அவர்கள் உயிரோடு வாழும் போதே முன்னறிவிப்பு செய்துவிட்டு சென்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உதுது சித்தன், 6 விஷயங்களை பைன எதை சா, மறுமை நாள் வருவதற்கு முன்னால் 6 விஷயங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள், எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த 6 விஷயங்கள்ல ஒண்ணு மௌத்தி, நான் மௌத்தா போயிருவேன், என்னுடைய மௌத்துக்கு பிறகுதான் மறுமை நாள் வரும், நான் இருக்கும்போது மறுமை நாள் வராது. இரண்டாவது ஃபத்ஹு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுவது, இது மறுமை நாளுக்கு முன்னால் நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அறிவிப்பு செய்ததை நம்ம பார்க்கிறோம். இப்படியெல்லாம் சஹாபாக்களுக்கு இந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும், அது முஸ்லிம்களுடைய வசமாகும். இப்னு ஹவாலா, ஒரு சஹாபி இருந்தார் இப்னு ஹவாலான்னு சொல்லி, இப்னு ஹவாலா, இதா ரஅய்த خلافة قد نزلت بأرض الشام, ஷாம் நாட்டிலே இஸ்லாமிய ஆட்சி அமைந்து விடுவதை நீ பார்த்து விட்டால் விளங்கிக்கொள், அதற்கப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், குழப்பங்கள்லாம் வரும், பூகம்பங்கள்லாம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு எச்சரிக்கையும் விட்டார்கள். அவ என்ன செய்தி சொல்லுது? இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழும்போதே செஞ்ச முன்னறிவிப்புகள். தன்னுடைய கைவசத்தில் பைத்துல் முகத்தஸ் இல்ல, ஆனால் விரைவிலே நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், எனக்கு பிறகு நீங்கள் அதை வெற்றி கொள்வீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் போர்க்களத்தில் பாறை, பெரிய ஒரு பாறை வருகிறது, குழி தோண்டும் போது அந்த பாறையை சஹாபாக்களால் உடைக்க முடியவில்லை. நபி அவர்கள் களத்திலே இறங்கி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி உடைக்கிறார்கள், பாறை தூள் தூளாக போகிறது. ஒவ்வொரு தடவையும் உடைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு ஊரை சொன்னார்கள், ஒவ்வொரு பகுதியை சொன்னார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க? யமனை சொன்னாங்க. இன்னொரு தடவை அல்லாஹ் அக்பர் என்று உடைக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க? பைத்துல் ஷாம் நாட்டை சொன்னாங்க. இன்னொரு முறை சொல்லும் போது கிஸ்ரா, கைசர் என்ற மற்ற பகுதிகள், ஈராக், பாரசீக பிரதேசத்தை சொன்னாங்க. இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் வாழும் காலத்திலேயே இந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும், இதை சஹாபாக்களுக்கு சொல்லி கூட்டி வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க. பைத்துல் முகத்தஸ் நம்ம சும்மா விட்டுறக்கூடாது, அது நம்ம கைவசத்தில் வரணும். ஏன்னா அந்த பைத்துல் முகத்தஸ் முழுக்க முழுக்க அரபுகள், இது அரபு பிரதேசம் தான். அதாவது பனு கனஆன் என்று சொல்வார்கள், கனஆன் உடைய பிள்ளைகள் அவர்கள் தான் இந்த பலஸ்தீனியர்கள் என்பவர்கள். இதை நம்ம கானானியர்கள், கானான் தேசத்தவர்கள் என்று பிற மதத்தவர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த கனஆன் எங்கிருந்து வந்தவர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் பார்த்து சொல்லும் போது அவர்கள் அரபு பகுதியிலிருந்து வந்தவர்கள், அரபு நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து அங்கு போனவர்கள் தான் இந்த பலஸ்தீனியர்கள். அதனாலதான் அவங்க தாய் பாஷை என்னவா இருக்குது? அரபு மொழியாகத்தான் இருக்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த பைத்துல் முகத்தஸ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? அந்த புனிதம், அந்த பைத்துல் முகத்தஸ் யாரு கையில கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் இதனுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் எப்படி வச்சிருக்கிறான்னா, யார் இஸ்லாமிய நெறிமுறையை பேணி இஸ்லாமிய ஆட்சியை சரியாக நிறுவுகிறார்களோ
அல்லாஹ்வுக்கு உவப்பான நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பைத்துல் முகத்தஸ் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத நபர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களிடமிருந்து அல்லாஹ் அந்த ஆட்சியை பறித்து விடுகிறான். சில நேரங்கள்ல முஸ்லிம்களிடம் கூட இந்த பகுதி இருந்தது. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையாக, அது படிப்பினையாக, முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் சரியில்லாமல், அதை ஆளக்கூடியவருடைய செயல்பாடுகள் சரியில்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கு வாழ முடியாத ஒரு சூழலை அது அவர்களுக்கு தண்டனையாகவே அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இதை திருமறை குர்ஆனை படிக்கும்போது நம்ம அறிந்து கொள்ளலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ், அதாவது புனித பூமி, அந்த ஷாம் நாடு, அந்த பகுதிக்குள் நாம் செல்ல வேண்டும் என்று தன்னுடைய சகாக்களுக்கு, தன்னுடைய தோழர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இது திருமறை குர்ஆன்ல வரக்கூடிய நிகழ்வு தான். யா கௌம் உதுகுலுல் அர்தல் முகத்தஸத்தல்லதி கதபல்லாஹு லக்கும் வலா தர்தது அலா அதுபாரிக்கும் ஃபதன்கலிபு ஹாசிரீன். என்னுடைய சமூக மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கின்ற இந்த புனித பகுதிக்குள் நுழையுங்கள். இந்த பலஸ்தீனத்தை தான் சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸ சொல்றாங்க. இந்த புனித பூமிக்குள் நீங்கள் நுழையுங்கள், புறமிதுகிட்டு செல்லாதீர்கள், நீங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். ஏன்? அந்த இடத்துல வேறொரு ஆள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூக மக்கள் சொன்னார்கள், இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், அங்கே முரடர்கள் இருக்கிறார்கள், முரட்டு ஒரு சமூகம் இருக்கிறது. லன் அதுகுலஹா ஹத்தா யஹ்ருஜு மின்ஹா, அவங்க அந்த நாட்டை விட்டு போற வரைக்கும் நாங்க உள்ளக்க போக மாட்டோம். இப்படியா சொல்றது? ஒரு நபி சொல்றாரு, அந்த நாடு அல்லாஹ் புனிதப்படுத்திய அருளுல் முகத்தஸா, அது புனிதப்படுத்தப்பட்ட பூமி, அது அல்லாஹ் அதை புனிதப்படுத்தி இருக்கிறான். அந்த ஆலயத்துக்குள்ள நுழைங்க, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மீட்டெடுங்க அப்படின்னு ஒரு நபி சொல்றாரு. இவங்களுக்கு பயம் வருது. என்ன பயம்? அவங்க பூரா முரட்டு பையங்க, அவங்களோட போய் நம்ம சண்டை போட முடியுமா? இப்படி பயந்து கொண்டு நாங்களாம் போக மாட்டோங்கிறாங்க. அப்ப அந்த சமூகத்துல அல்லாஹ் அருள் புரிந்த நபர், குர்ஆன்ல வருகிறது, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மேல நம்பிக்கை வையுங்க, கண்டிப்பாக நீங்க அல்லாஹ் மேல தவக்குல் வச்சு நீங்க அந்த ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. இது அல்லாஹ் இறை தூதர்ல சொல்றாரு. அப்படின்னு சொன்னா நாங்க போக மாட்டோம். ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, மூசாவே நீனும் உன்னுடைய ரப்பும் போய் சண்டை போடுங்க. இது எங்க நடக்கு? இந்த பலஸ்தீன் பகுதிக்குள்ள போகணும்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போதுதான் அப்ப இஸ்ரவேலர்கள்லாம் சொல்றாங்க, நாங்க போக மாட்டோம், வேணும்னா நீனும் உன்னுடைய ரப்பும் அல்லாவும் போய் என்ன செய்ய, எவ்வளவு பெரிய வார்த்தை, போய் சண்டை போடுங்க. இன்னா ஹாஹுனா காயிதுன், நாங்க இங்கதான் உட்கார்ந்து இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அப்பதான் சொன்னா, ஃபைன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம், புனித பூமி எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், அதுக்குள்ள போங்கடானா கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் இருக்கத்தான் செய்யும், ஒரு சில தியாகங்களை செய்யத்தான் வேணும், அப்பதான் நமக்கு வெற்றி உண்டு. ஆனா இவங்க கேட்காம அல்லாவும் நீனும் போய் சண்டை போடுங்கிறான், அப்ப இவனுக்கு ஒரு தண்டனை வழங்கணும் சொல்லி அல்லாஹ் தண்டனை வழங்குறான். ஃபைன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம், இந்த ஆலயத்துக்குள் அவர்களால் போக முடியாது. யதீஹூன ஃபில் அர்லி, இந்த பூமியில் அவர்கள் 40 வருடங்கள் நாடோடிகளாகவே சுத்தி திரிவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்காது, ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்காது, நாடோடிகள் மாதிரி பூமியில அங்க இங்கேயும் அப்படியே சுத்திக்கிட்டே திரிய வேண்டியதுதான். ஃபலா தஅஸா அலல் கௌமில் ஃபாஸிகீன், பாவம் செய்த இந்த கூட்டத்துக்காக நீ கவலைப்படாத என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கினார். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? அந்த புனித பூமிக்காக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்திருந்தால் அந்த பூமியை அல்லாஹ் இவங்களுக்கு வழங்கி இருப்பான். யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருப்பான். ஆனா அவங்க அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்காம சோம்பல் பட்டு கொண்டு அவர்கள் மறுத்த காரணத்தால் அந்த பூமிக்கே வரவிடாம அல்லாஹ் அவர்களை தடுத்தான். இது அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனை என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தண்டனையாகத்தான் அல்லாஹ் அதை அவங்களுக்கு ஏற்படுத்தினான். அது மாதிரி பாத்தீங்கன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இன்னொரு வசனத்துல இஸ்ரவேலர்களை பத்தி தான் சொல்றான். ஏன்னா அவங்க தான் அங்க அதிகமா இருந்தாங்க, இஸ்ரவேலர்கள் தான் அங்க அதிகமா இருந்தாங்க. வகதைனா இலா பனி இஸ்ராயீல ஃபில் கிதாப் லா துஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரத்தைன் வல தஅலுன்ன உலுவன் கபீரா. இஸ்ரவேலர்கள் விஷயத்திலே நாம் விதித்தோம்,
பூமியிலே நீங்கள் 2 முறை குழப்பம் செய்வீர்கள். நீங்கள் ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நடப்பீர்கள். 2 தடவை அந்த நிலை உங்களிடத்தில் ஏற்படும். இதெல்லாம் அல்லாஹ் கலாகதிர அல்லாஹ் விதிச்சது. அல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சான். இஸ்ரவேலர்கள் நல்லா இருக்கும் போதே அல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சான். பின்னாடி நடக்க போற விஷயம் என்ன, நீங்க இப்ப ஒழுங்கா இருக்கிறீங்க, பின்னாடி ஒரு 2 கட்டத்தில் நீங்க வழிகட்டு போவீங்க, அநியாயம் பண்ணுவீங்க, அக்கிரமம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிலை வரும்போது ஃபைதா ஜா வஅது ஊலாஹுமா, முதலாவது நிலை, முதலாவது குழப்பம் நீங்க செய்யும் போது பஅஸ்னா அலைக்கும் இபாதல்லனா உலி பஅஸின் ஷதீத், கடுமையான பலமுள்ள ஒரு கூட்டத்தார உங்களுக்கு எதிராக நம்ம உருவாக்கி அனுப்பி விடுவோம். ஜெருசலத்தை தாக்குவதற்கு, உங்களுடைய இந்த பலஸ்தீன் பகுதியை கைப்பற்றுவதற்கு கடுமையான பலமுள்ள ஒரு சாரார் உங்கள் மீது போர் தொடுப்பார்கள். ஃபஜாசு ஹிலால தியார், வீடுகளுக்குள்ளாம் அவர்கள் நுழைவார்கள். வகான வஅதம் மஃஊலா, அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த வாக்குறுதி நடந்தது. எப்ப நடக்கும்? இஸ்ரவேலர் எல்லாம் ஒழுங்கா தொழுதுகிட்டு அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப இது நடக்க போறது இல்ல. லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்த், பூமியில நீங்க குழப்பம் பண்ணுவீங்க. வல தஅலுன்ன உலுவன் கபீரா, ஆணவத்தோடு, மிகப்பெரிய ஆணவத்தோடு நீங்க உலகத்துல நடப்பீங்க. அப்ப என்ன நடக்கும்? வேறொரு சாரார உங்களுக்கு எதிராக சாட்டி இந்த பூமியை அவன் கையில கொண்டு போவான், நீங்க அடிமைகளாக அங்க இருப்பீங்க. இது ஒரு நிலையா? அதற்கு சும்ம ரததுனா லக்குமுல் கர்ரத அலைஹிம் வ அம்ததுனாக்கும் பி அம்வாலிம் வ பனீன் வ ஜஅல்னாக்கும் அக்ஸர நஃபீரா. அதற்கப்புறம் மறுபடியும் அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்கள் மீது நீங்க வெற்றி கொள்வீர்கள், அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். உங்களுக்கு செல்வத்தை அதிகமாக வழங்குவோம், ஆண் மக்களை அதிகமாக வழங்குவோம், உங்களுடைய எண்ணிக்கையை நாம் பெருக்குவோம். ஒரு நல்ல நிலை மறுபடியும் வரும். இப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு வந்துவானா, மறுபடியும் குழப்பம் பண்ணுவான். குழப்பம்னா என்ன குழப்பம்? இந்த பேரளவுக்கு முஸ்லிம்களா இருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு சமூகத்துல பாக்குறோம்ல, அல்லாஹ் வணங்கிட்டு இருப்பாங்க, ஒரு சமூகம் நல்ல முறையில் உருவாகி கொண்டு வரும். திடீரென்று பார்த்தால் மானங்கெட்ட காரியங்கள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய காரியங்கள், இப்படி அல்லாஹ்வை மறந்து நடக்கக்கூடிய ஒரு சமூகமாக சமூகம் வழிதவறி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இஸ்ரவேலர்கள் இது மாதிரியான ஒரு நிலைக்கு போகும்போது ஃபைதா ஜா வஅதுல் ஆகிரத்தி லியஸூ உஜூஹக்கும், இரண்டாவது நம்முடைய வாக்குறுதி வரும்போது நீங்கள் குழப்பம் செய்வீங்க. அப்ப என்ன செய்யும்? மறுபடியும் வேறொரு சாராரை உங்களுக்கு எதிராக நாம் அனுப்புவோம். லியஸூ உஜூஹக்கும், அவர்கள் உங்களுடைய முகங்களை எல்லாம் சுளிக்க செய்யற மாதிரி உங்களுக்கு எதிராக அவர்கள் நடப்பார்கள். வலியு தப்பிரு வலி எதுகுலுல் மஸ்ஜிதல் கமா தஹலூஹு அவ்வள மர்ரா, இதுக்கு முன்னாடி எப்படி மஸ்ஜிதுக்குள்ள நுழைஞ்சாங்களோ அது மாதிரி நுழைவாங்க. அல்லாஹ்வே சொல்றான், இந்த பைத்துல் முகத்தஸுக்குள்ள நுழைவான், மற்றவன் நுழைவான், முஸ்லிம் அல்லாதவன் நுழைவான். 2 தடவை இது நடக்கும். வலியு தப்பிரு மா அலவு தத்பீரா, அவன் எங்கெங்கெல்லாம் வெற்றி கொண்டானோ அதை பூரா அழிச்சு நாசமாக்குவான், அந்த ஊரையே சின்ன பின்னமாக்குவான். இன்னைக்கு இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஊரையே சின்ன பின்னமாக்குவான். இது 2வது வாக்குறுதி. இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் அடுத்து சொல்றான். அதனால நீ ஒழுங்கா நடந்தா உனக்கு நன்மை ஏற்படும், உனக்குத்தான் நீ நன்மை செஞ்சுக்கிற. வைன் அசாத்தும், கெடுதல் பண்ண ஃபலஹா, நீ உனக்கு கெடுதல் பண்ணிக்கிற. அப்ப நீ ஒழுங்கா இருந்தா அதை உன் கைவசத்துல நான் கொடுப்பேன். நீ ஒழுங்கு இல்லை என்றால், நீ மார்க்கத்துக்கு மாற்றமாக சென்றால் அப்போது வேறொரு சாரை நான் அனுப்புவேன். அவன் ஊருக்குள்ள வருவான், குழப்பம் பண்ணுவான், அந்த புனித பூமி அவன் கைக்கு போகும். இதெல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இது வரலாற்றிலே நடந்தும் முடிந்தது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலே இதற்கு முன்னால் நடந்து முடிந்த நிகழ்வுகள். அப்ப நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன? இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ் யூதருடைய ஆட்சியில், அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. முஸ்லிம்கள் அங்கு துன்பப்பட்டு கொண்டு சோதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புனித ஆலயத்தை முஸ்லிம்களுடைய வசம் ஒப்படைக்க வேண்டும். அதான் நம்முடைய ஆசை. அதுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய எண்ணமாகவும் இருக்க வேண்டும். அதுக்குரிய வழி என்ன? சும்மா யா அல்லாஹ் எங்களுக்கு கொடுன்னு கேட்டா அல்லாஹ் கொடுத்துட மாட்டான். நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், பலஸ்தீனியர்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் பயப்பட்டு அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய அடியார்களாக அவர்கள் தங்களை அமைத்துக் கொள்வார்களேயானால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அந்த ஆலயத்தை மறுபடியும் அவங்க கையில தருவான். இது அவனுடைய பூமி. இன்னல் அருதல் இல்லா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது. இந்த பூமி யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. யூரிசுஹா மை யஷாஉ மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்கள்ல தான் நாடியோர்களுக்கு அல்லாஹ் இதை சொந்தமாக்குகிறான். வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன், இறுதி வெற்றி இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் நாடினால் ஒரு நிமிஷம் தான். மனிதனுடைய சக்தி எல்லாம் இல்ல, படை வலிமை, ஆயுத வலிமை, அதை வச்சு அவன் அடக்குறான், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் நினைச்சிட்டான் அவனுக்கு கொடுக்க கூடாது, இவனுக்கு தான் தரணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். எப்படியும் அது நமக்கு வந்து விடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இந்த பைத்துல் முகத்தஸ் பிற்காலத்திலே முஸ்லிம்களுடைய வசமாகும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். தஜ்ஜால் வருவான், பெரிய குழப்பங்களை எல்லாம் செய்வான் இல்லையா? தஜ்ஜால் வருவான், பெரிய குழப்பங்களை எல்லாம் செய்வான். இந்த தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக அல்லாஹ் ஒரு நபியை தான் அல்லாஹ் அனுப்புவான். யார் அந்த நபி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது பிற்காலத்துல நடக்கும், நமக்கு இப்ப எல்லாம் நடக்கல, இனி எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா பிற்காலத்துல தஜ்ஜால் வந்து குழப்பம் பண்ணி ஊரெல்லாம் அவனுடைய ஃபித்னாக்கள் அதிகமான பிறகு அவனை அழிக்கிறதுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கக்கூடிய இடம் என்ன இடம் என்றால் ஹதீஸிலே தெளிவாக வருகிறது, இந்தல் மனாரத்தில் பைலா, வெண்ணிற மனாராவுக்கு அருகிலே அங்கே அவர்கள் இறங்குவார்கள். ஷர்கிய திமஷ்க், திமஸ்குடைய கிழக்கு பகுதி, டமாஸ்கஸுடைய கிழக்கு பகுதியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களுடைய இறக்கையின் மீது தன்னுடைய கைகளை வைத்தவர்களாக அப்படியே அவர்கள் இறங்கி வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை நம்ம ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிற்காலத்திலே, முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கு மத்தியில் பிற்காலத்திலே மிகப்பெரிய போர்கள் நடக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஒரு வெற்றியை தருவான். இப்ப முஸ்லிம்கள் யூதர்கள் பாத்தீங்கன்னா இந்த சண்டை நடக்கிற இடம் பாத்தீங்கன்னா அதான் இருக்குது, வேற எங்கேயுமே அவங்க இல்ல. அப்ப அங்க ஒரு பெரிய பிரச்சனை வரும். அப்போது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருவான். அந்த நேரத்திலே முஸ்லிம்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு மரமும் யூதனை காட்டி கொடுக்கும். யூதன் மரத்துக்கு பின்னால் போய் என்ன செய்வான்? ஒளிஞ்சுக்கிடுவான். அப்போது அந்த மரம் சொல்லும் முஸ்லிமை பார்த்து, முஸ்லிமே இங்கோ ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் என்று அவனை காட்டி கொடுக்கும் என்று ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுப செய்தியை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறான். இதெல்லாம் எப்ப கிடைக்கும் என்றால், நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக இந்த ஆலயத்தை நமக்கு மீட்டு தரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஆலயத்துக்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் அங்கே நாம் சென்று தொழ வேண்டும். அந்த ஆலயம் முஸ்லிம்களுடைய கைவசமாக வர வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் அங்கு சென்று தொழக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.